சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, நீ எதையெல்லாம் உன் துணைக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவையெல்லாம் உன் துணைக்கு இப்பொழுது நடந்து விட்டது தங்கமே. நீ என்ன நினைத்தாய்? அவர் என்னை பிரிந்து சென்றதற்கான தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பார் என்று உன்னுடைய மன குமுறல் இப்பொழுது அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டது தங்கமே. நீ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாயோ அதே அளவிற்கு உன்னுடைய துணையும் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார். உனக்கு சந்தோஷம்தானே தங்கமே? தான் செய்யாத தவறுக்கு நான் தண்டனையை அனுபவிக்கின்றேன் அம்மா என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா? அதனால் தான் நான் உன் துணைக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து விட்டேன். என் பிள்ளை எந்த தவறும் செய்யாமல் தண்டனை அனுபவிப்பது எனக்கு மனம் வருந்துகின்றது தங்கமே. கவலைப்படாதே, நிச்சயம் கூடிய விரைவில் உன்னுடைய துணை திரும்பி வருவார். ஆனால் இப்பொழுது அவர் அனுபவிக்கும் தண்டனை மிகவும் பெரிய தண்டனை. துடிதுடித்து வருகின்றார். ஆனால் அது யாரால் என்று உனக்கு தெரியுமா தங்கமே? உன்னால் மட்டுமே. ஆனால் கவலைப்படாதே, கூடிய விரைவில் அனைத்துமே மாறப்போகின்றது. அவர் தான் செய்த தவறையும் பிழையையும் உணர்ந்து தானாகவே உன்னை தேடியும் வரப்போகின்றார். என் கண்களை சற்று நன்றாக உற்றுப்பார். நீ நினைத்தது அனைத்தும் நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாகவே மாறிடும். நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைத்திடும் தங்கமே. அம்மா நான் உன்னுடனே இருந்து உனக்கு எது நல்லது மட்டுமே அதை மட்டும் நான் எடுத்துரைப்பேன். நல்ல உறவுகளை மட்டுமே உன்னுடைய அருகில் நான் இருக்க செய்வேன். உனக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த உறவுகளிடமிருந்து அவர்களிடமிருந்து உன்னை நான் விலக்கி வைத்து விடுவேன் தங்கமே. நான் மட்டுமே உனக்கு உண்மையான உறவு என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் காலம் கூடிய விரைவில் வரும். உன்னுடைய எதிர்காலம் நல்ல வளமான வசந்த காலமாக அமையப் போகின்றது. நீ ஜொலிக்கப் போகின்றாய். அதை பார்த்து நான் ரசிக்கப் போகின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகி விட்டது. சந்தோஷமாக இரு.